இன்னைக்கு வீடியோல ஒரு 30 அடி வழிப்பாதை. பாதை மட்டும் பார்த்தீங்கன்னா 30 அடி இருக்கு. அதுவும் மண் வழி பாதை. சுத்தியும் மாந்தோப்பு. இந்த தோப்புகளுக்கு மத்தியில தான் நமக்கு இந்த 30 அடி வழிப்பாதையில ஒரு இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது இந்த இடத்துல முக்கியமான ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, 100% ஆக்ஸிஜன் பார்த்தீங்கன்னா பியூரா இருக்கும். அந்த மாரி ஒரு லொகேஷன்ல மலை அடி வாரத்துல நம்மளுக்கு ஒரு சூப்பரான இடம் தான் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அந்த இடத்த பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். நம்ம சேனல்ல ரியல் எஸ்டேட் அப்டேட் தான் வரும். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் ஆன்ல வச்சுக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சீக்கிரம் வரணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு. அதுல கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்டேட் சீக்கிரம் வரும். இப்போ நம்ம இந்த இடத்த பத்தி தெரிஞ்சுப்போம் வாங்க. இந்த இடம் ரொம்பவே தவிர்க்க முடியாத ஒரு இடமா இருக்கும். அதாவது ஷூட்டிங் எடுக்கிற படங்களுக்கு எடுக்கிற ஒரு முக்கியமான இடம். கேப்டன் மில்லர் படம் பார்த்துருக்கீங்களா? தனுஷ் படம். அந்த படத்துல செட்டு போட்டிருப்பாங்க. ஒரு பெரிய செட்டு ஒரு பாறைக்கு பக்கத்துல. ஸோ அந்த இடம் தான் இந்த இடம். இந்த இடத்த சுத்தியுமே நம்மளுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை தான். இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல தான் இந்த இடம் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த இடத்தோட லொகேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்துல தான் இருக்கு. தென்காசி மாவட்டத்துல பழைய குற்றாலம், அதாவது நீங்க மெயின் ஃபால்ஸ் வந்திருப்பீங்க, ஓல்டு ஃபால்ஸ் வந்திருக்கீங்களான்னு தெரியல. ஒருவேளை வந்திருந்தீங்கன்னா இந்த ஓல்டு ஃபால்ஸ்க்கு போற வழியில தான் ஷூட்டிங் ஸ்பாட் இருக்கு. அந்த இடத்துக்கு பக்கத்துல தான் நமக்கு இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 ஏக்கர் 35 சென்ட் இருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 5 ஏக்கர் 35 சென்ட். இந்த இடத்த சுத்தியுமே என்ன விதமான மரங்கள் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மாமரங்கள், அதுவும் ஃபுல் மெயின்டெனன்ஸோட லோக்கல்ல உள்ளவங்க தான் அதிகமாக வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே இந்த இடமும் நமக்கு எடுத்து உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஒர்த்தான லேண்டு தான் இந்த இடம். இந்த இடத்த சுற்றி நம்ம மாந்தோப்பு சொன்னோம். இந்த மாந்தோப்புல நம்மளுக்கு விலங்குகள் டார்ச்சர் இருக்குமா, அதாவது ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு யோசிப்பீங்க. அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஏன்னா இது சிங்கம் புலி வாழ்ற மாதிரியான காடும் கிடையாது, யானை இறங்குற இடமும் கிடையாது. ஏன்னா ஓல்டு ஃபால்ஸ் சுற்றி ரெசார்ட்ஸ் ஹோட்டல்ஸ் தான் அதிகம். அந்த இடத்துல தான் நமக்கு இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த இடத்தோட ப்ரைஸு நம்ம சொன்ன மாதிரியே ஒரு சென்ட்டுக்கு 20,000 ரூபாய். அதுவும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான். ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு டைரெக்டாக வாங்க. உங்களுக்கு ரேட்டு குறையணும்னாலும் நீங்கள் நேரில் உட்காந்து பேசினா தான் குறையும். கமெண்ட்ஸில் பேசினா குறையாது. ஸோ நேரில் வாங்க, கம்மி பண்ணி பேசி வாங்கி தரோம். இது மாதிரியான அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க. இந்த இடம் தென்காசி மாவட்டத்தில் இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு சந்திப்போம். தேங்க்யூ ஆல். பாய்.